வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கம் கண்டக்டர். ஸோ இந்த டிரைவர் கம் கண்டக்டர் உடைய பெண்டிங் லிஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்பொழுது வரும்? ஸோ டிசிசியுடைய பெண்டிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்க, ஒரு 800 பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ 800 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசிசியுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ நமக்கு வரும்? இது தான் இந்த ஒரு காணொளி மூலமாக நாம் பார்க்குறோம். நிறைய பேர் குறிப்பிட்டே சொல்கிறாங்க, எலெக்ஷன் வந்தாச்சு, இனி அப்பாயின்மெண்ட் ஆர்டரெல்லாம் அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க, நாங்கள் ஏமாந்துட்டோம், மெரிட் லிஸ்ட்டில் வந்தவங்க நாங்கள் எல்லாமே ஏமாந்துட்டோம், எங்களெல்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறீங்க. பட் ஆனால் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் வந்து இதற்கு ஒரு வெளிப்படையான தன்மையை சொல்ல போகிறாங்க. ஸோ வெளிப்படை தன்மைகள் மூலமாக போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ற மாதிரி குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வெளிப்படை தன்மைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லோருடைய எக்ஸ்பெக்டேஷனும் இதுதான். இந்த வெளிப்படைத்தன்மைனா எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலான லிஸ்ட்டை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ரிஜெக்டட் கேண்டிடேட் கொடுத்தா மட்டும்தான் வெளிப்படைத்தன்மை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க, அதில் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி சார்பாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்த காரணத்தினால உங்களுக்கு அதிக அளவில் உங்களை ரிஜெக்ட் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் நல்ல முறையில் போக முடியும். ஸோ இந்த 800 மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா வராதா? ஏன்னா 2500 பேர் தான் ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா 10, 5, 8, 20, 30, 40 அப்படின்ட்டு வேக்கண்ட் எல்லாமே இருக்குது. அந்தந்த மாவட்டத்தில் கொஞ்சம் வேக்கண்ட் எல்லாமே இருக்குது மக்களே. ஆனால் அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே சரிவர ஃபுல்ஃபில் பண்ணலை. ஸோ போக்குவரத்து கழகத்தில் அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த 800 பேருக்கு மீண்டும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பியே ஆகணும். ஓகேங்களா? நிறைய பேர் அதான் எதிர்பார்க்குறாங்க, தேர்தலுக்கு முன்னாடியே வருமா, தேர்தலுக்கு பின்னாடி வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா எப்போ வெளியிட்டாலும் சரி தான். ஏன்னா காலம் தாழ்த்த வேணாம், உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் வெளியிடுவீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் வந்திருக்க அந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம். இந்த 2026 நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டுருக்கு போக்குவரத்து கழகத்தில். ஸோ புதிய அறிவிப்புகள் அனைத்துமே அதன் மூலமாக வெளியாகும் என்பது எல்லோருடைய கருத்துமாக இருக்குது. ஸோ 2026 நோட்டிஃபிகேஷனில் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்ட் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பணி வாய்ப்பு கிடைக்காது. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது, ஆனால் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி முதலுதவி சான்றிதழ், ஸோ முதலுதவி சான்றிதழ் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக தராங்க. அதை பயன்படுத்தி முதலுதவி சான்றிதழை வாங்கி போக்குவரத்து கழகத்தில் கண்டக்ட் லைசன்ஸை வாங்கி கொள்ளுங்கள். ஸோ இதுதான் தற்சமயம் வந்திருக்கு மிக முக்கியமான அறிவிப்பு. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.